ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். டுடே டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுறேங்க. நம்ம மாம்பழம் சாதாரணமாக பார்த்திங்கன்னா வைக்கோல் அல்லட்னா இந்த சாக்கு பையும்போ அந்த மாதிரி தான் வச்சு பழுக்க வைப்போம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் பழுக்க வச்சேன். நார்மலாக கீழே ஒரு வேஸ்ட்டு போர்வையை விரித்து விட்டுட்டேன், நல்லா கனமாக விரித்து விட்டுட்டேன். அது மேலே மாம்பழங்களை அடுக்கி விட்டுட்டு மேலேயும் கொஞ்சம் கனமாக ஒரு போர்வையை எடுத்து விரித்து விட்டு பழுக்க வச்சுருந்தேன். இந்த மாதிரி மெத்தடில் தாங்க பழுக்க வச்சுருந்தேன். நார்மலாக ஒரு 2 டேஸ்லேயே நல்லா பழுத்து வந்தாச்சு. நான் அதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பழுத்து இருந்துச்சுங்க. 2 நாள் தான் எனக்கு பழுக்க இருந்தது. அதே மாதிரி கொஞ்சம் காற்று உள்ள பகுதியில் வைங்க, ஏன்னா ரொம்ப முட்டடப்பாக வச்சோன்னா மாம்பழம் அழுகக்கூடிய தன்மை வந்துடும். காற்று உள்ள பகுதியில் வச்சு இந்த மாதிரி மெத்தட்ஸில் மூடி வச்சு பழுக்க வைங்க. மாம்பழமும் டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி வேஸ்டேஜும் ஆகாமல், அதாவது அழுகக்கூடிய